ஹாய், நான் ஜோதிடத்தில் லக்ஷ்மண் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து சூரியனுடைய காரகத்துவத்தை பார்க்க போகிறோம். லக்னம் சூரியன் தொடர்பு இருந்தால் என்ன பலன்கள்? சூரியன் தொடர்பு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து தலைமை பண்பு இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்ல ஹை எனர்ஜியில் இருப்பாங்க. வீட்டையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. வெளியேறக்கூடிய பிரச்சனைகள், வெளியே சில விஷயங்கள் அதையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு நேரத்தில் ஒரு 10-15 விஷயத்த கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹை எனர்ஜியில் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரோடையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் வந்து டச்சில் இருப்பாங்க. இப்போ ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்கள், தெரிஞ்சவங்க எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும், பேசணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஊருக்கு யாராவது வந்தாங்கன்னா, அவங்கள பத்திரமா கூப்பிட்டு வீட்டில் தங்க வச்சோ, இல்லை முடியாத பட்சத்தில் வெளியே தங்க வச்சோ, அவங்க திரும்பி போகிற வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கூட இருந்து செஞ்சு அவங்கள அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னே நமக்கு புரியாது. அவங்களும் நம்மள மாதிரி வேலையில் இருப்பாங்க, ஒரு சாதாரண லைஃப்பில் இருப்பாங்க, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். கூட ஆனால் அடிஷ்னலாக இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஊருக்கு போனாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ஃப்ரெண்டுங்க ஊருக்கு போனாங்கன்னா அங்கே அவங்க வீட்டில் தங்க தான் பார்ப்பாங்க. ஸோ தட் வந்து அவங்க அந்த ஒரு அந்த ஒரு கான்டாக்டை வந்து திரும்ப 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 ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய மிக முக்கியமான குணாதிசயம் என்னென்னா, அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணலைனாலே அவங்க வந்து எதிரியாக தான் பார்ப்பாங்க. சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க, எவ்வளோ வேணால் இறங்கி போவாங்க, எவ்வளோ கடுமையான ஒரு வேலையாக இருந்தால் கூட கூட இறங்கி ஃபுல்லாக செஞ்சு கொடுப்பாங்க, செஞ்சு முடிப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நேர் எதிராக தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அங்கெல்லாம் ஈவு இறக்கமே பார்க்க மாட்டாங்க. எதிர் நீ என் கூட ஆதரவாக இருக்கியா இல்லையா, அவ்வளோதான். நீங்கள் எதிர்க்கவே வேண்டியதில்லை. ஆதரவாக இல்லைனாலும் எதிரி தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறோம் இல்லையா? பெரும்பாலும் தனக்கு தனக்கு ஒத்து வரவங்களுக்கு அவங்க என்ன வேணால் செய்வாங்க, தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு. அதே ஆப்போசிட்டாக போயிட்டாங்கன்னா டோட்டலாக வந்து கட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட்டாக போயிட்டவங்கள. ஸோ அந்த மாதிரி அதே பக்கம் இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஈஸியாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. யாருக்கு என்ன வேணுனாலும் அவங்களால இது பண்ண முடியும். டக்குன்னு போய் நிற்க முடியும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு வாலிப வயசுலாம் பார்த்தோன்னா, ஈஸியாக ஒரு 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 ஆண் பர்ட்டிகுலராக வந்து ஒரு சூரியத்தன்மையோடு இருக்காங்கன்னா, ஈஸியாக அவங்க வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எல்லாமே அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எதா இருந்தாலும் போய் நிற்பாங்க, வருவாங்க அப்படின்னு. பட் இதே பிரச்சனை தான் அதே அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு போயிடுவாங்க. அடுத்தடுத்து கேர் பண்ண போயிடுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, ஏன் அன்றைக்கி அவ்வளோ கேர் பண்ணாங்க, இப்போ ஏன் பண்ணல அப்படின்னு இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே கேர் பண்ணுவாங்க. அவங்கள தான் இல்லை, எல்லாத்துக்குமே கேர் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, அவங்களுக்கு வந்து சூரியன் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். சூரியன் கொஞ்சம் கெட்டு போயிருந்ததுன்னா, அந்த பொறுப்புணர்வுங்கிறது அதிகாரமாக மாறும், மேனிப்புலேஷனாக மாறும், டாக்ஸிக்காக மாறும். இது எல்லாமேவும் இருக்கும். அவங்க வந்து கரெக்டாக அவங்கள வந்து போகிற வரைக்கும் தான். அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் தொடர்புலாம் இருந்தாலும் நல்லபடியாக இருப்பாங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து சூரியன் வந்து கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலோ, இல்லை வந்து தப்பான கிரகங்களோடு இருந்தாலோ, அவ்வளோதான். அவங்க வந்து அவங்கள மாதிரி மேனிப்புலேஷன் உலகத்தில் பார்க்கவே முடியாது. உங்களுக்கே தெரியாமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களை வந்து செய்ய வைப்பாங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு எப்போவுமே வந்து ஜியாகிரபிக்கலி அவேராக இருப்பாங்க. அவங்களுடைய அதிகாரத்துடைய அந்த என்ன சொல்லுவாங்க, எல்லை அவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்கள விட அதிகாரமாக இருக்கிற இடத்துல இவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க, எதிர்த்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு அடிமை மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அதே சமயம் இவங்க அதிகாரம் பண்ணுற இடம் வரும்போது அங்கே இவங்க வந்து அந்த அதிகாரத்தோடனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பவுண்டரிஸ் எங்கேங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பவரை எதிர்க்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க பவரை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. பவரை எதிர்க்கிறவங்க வந்து யாராக இருப்பாங்கன்னா, அதே இதில் ஐடியாலஜிக்கலி வேறையாக இருந்தால் அங்கே எதிர்ப்பாங்க. அது நம்ம அப்புறம் பேசலாம். அடுத்து வந்து ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய காரகத்துவம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2ஆம் பாவ சூரியன். 2ஆம் பாவ சூரியன்கிறது வாக்கில் சூரியன். வாக்கில் சூரியன் இருந்தால் ஒரு ஒரு வகையில் வந்து அதிகாரமாக பேசுவாங்க, அதட்டி பேச வரும். இந்த ஒரு 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 தன்மை இருக்கும். பட் அதே சமயம் அந்த வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணுங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம சினிமாலெலாம் பார்ப்போம் இல்லையா? சில பேர் வந்து வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்ற முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடுறது இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து 2ஆம் பாவ சூரியனை வந்து குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவ சூரியன். 3ஆம் பாவ சூரியன் தொடர்பு இருந்ததுன்னா, அவங்க எப்போவுமே யார் ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க. எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் அந்த ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க யார்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் இமீடியட்டாக எடுத்து ஃபோன் அடிச்சிருவாங்க.
யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. உடனே ஃபோன் அடிச்சிருவாங்க. இவங்க வந்து ஃபோன் எடுக்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏர்போர்ட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க, ஃப்ளைட் பிடிக்க ஓடிட்டு இருந்தா கூட யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா, எடுத்து பேசிட்டு தான் போவாங்க. எங்க என்னன்னே பார்க்க மாட்டாங்க. கோயிலா இருந்தா, எந்த இடமா இருந்தானே, எந்த மீட்டிங்ல இருந்தானே, எதுல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஃபோனுன்னு ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து எப்படியாவது அட்டெண்ட் பண்ணிறணும். அப்படி இல்லன்னா, அடுத்த ஒரு 10 நிமிஷம் அவங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே முதல்ல கூப்பிட்டா மட்டும் தான் இவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கும். அவங்களே ஃபோன் எடுக்கல அப்படின்னா, அவங்க டோட்டலா அவங்கள வந்து அவங்க லைஃப் விட்டு தூக்குறாங்கன்னு அர்த்தம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே 3ஆம் பாவ சூரியன்ல வந்து நியூஸ் பார்க்குறது. நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாலிடிக்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. பார்த்துக்கிட்டே கத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்ல ப்ரெஷர் ஆவாங்க, எல்லாம் ஆவாங்க. வெறும் 3ல மட்டும் இருந்ததுன்னா அவ்வளோதான் இருக்கும். அதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதிலேயே ஊறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவம். 4ஆம் பாவ சூரியன் வரும்பொழுது, சூரியன்கிறது வந்து கவர்மெண்ட் அரசு இல்லையா? 4ஆம் பாவம் வந்து இடம், பில்டிங் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து அவங்களுடைய வீடு அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டுடைய குவார்ட்டர்ஸோ, இல்லை கவர்மெண்ட்டுடைய வீடோ, இல்லை வந்து ஒரு ஒரு ஹவுசிங் போர்ட் டெவலப் பண்ண வீடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அமையும். இல்லை அவங்க வீடு வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பக்கத்துலலாம் அமையும். இல்லை இவங்களுடைய வீட்டில் வந்து கவர்மெண்ட்டுடைய அலுவலகம் வைக்கிறதுக்கு இவங்க வந்து ரெண்டலாக விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து 4ஆம் பாவ சூரியன் உங்களுக்கு நடக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து 5ஆம் பாவ சூரியன். 5ஆம் பாவ சூரியன்கிறது வந்து அரசியல் ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க. இப்போ 3ஆம் பாவங்கிறது ஜஸ்ட் பார்க்குறதோட சரி, நியூஸ் பார்க்குறதோட அவங்க வேலை முடிஞ்சது. 5ஆம் பாவம்னும் போது பேஷனேட்டாக அந்த அரசியலுக்குள்ளே வந்து ஒரு அடியெடுத்து வைப்பாங்க. நாட் எலெக்ஷனில் நிற்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஆனால் அரசியலுடைய அந்த விஷயங்களுக்குள்ளே கலந்துக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது, ஆக்டிவாக போய் போராட்டம்னா போகிறது வர்றது, இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாலிடிக்ஸ் மேலே ஒரு பேஷனே இருக்கும். தான் நம்பக்கூடிய ஐடியாலஜி வந்து ஜெயிக்கணுங்கிறதுல பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே வந்து 6ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவ சூரியன்கிறது வந்து உணவு சார்ந்தது. அப்புறம் வந்து 6ஆம் பாவ சூரியன் வந்து உங்களுக்கு வந்து வேலை சார்ந்தது. 6ஆம் பாவ சூரியன் உணவுன்னு வரும்பொழுது, இப்போ வந்து கால்சியம் சார்ந்த உணவுகள் எல்லாமே 6ஆம் பாவ சூரியன் தான். உங்க ஜாதகத்தில் 6ஆம் பாவம் சூரியன் தொடர்பு இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து தயிர், சீஸு, பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட பிடிக்கும். ராகி சாப்பிட பிடிக்கும். தயிர் மட்டும் சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல்லு ஒத்துக்காது. அதனால வந்து சாப்பிட மாட்டாங்க. மற்றபடி இது எல்லாமே கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். காளான் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவம் வந்து வேலையை காட்டக்கூடிய கிரகம். 2, 6, 10 தொடர்பு இருந்தால் தான் வந்து கவர்மெண்ட் வேலையில் நீங்கள் வந்து இருக்க முடியும். கவர்மெண்ட் வேலைக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து அமையும். நீங்களும் அதில் தொடர்ந்து இருக்க முடியும். அந்த 6ஆம் பாவத்தில் வந்து ஆனால் 6ஆம் பாவ சூரியன் இருந்தாலே கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படி அர்த்தம் கிடையாது. ஏன்னா லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, அதில் வந்து 1000 போஸ்ட் இருக்குன்னா, அதுக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து போட்டி போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 90% பேருக்கு 6ல் சூரியன் இருக்கும். தானாகவே ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வந்தாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவங்களுக்கு 6ஆம் பாவத்தில் சூரியன் தொடர்பு கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் அவங்க ஜாதகத்தில். சரிங்களா? ஆனால் அப்போ 1,00,000 பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னா, அதில் 70, 80,000 பேருக்கு மேலே அது 6ல் சூரியன் தான் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய வேலை வேறு கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட அதில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து இன்வால்வ் ஆகி அந்த வேலையில் இருப்பாங்க. இப்போ சாஃப்ட்வேரில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி தந்துட்டுருப்பாங்க. அந்த வேலையை அந்த டீமில் இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அமையும்னு வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவ சூரியன்கிறது வந்து 7ஆம் பாவங்கிறது கல்யாண பாவம், பார்ட்னருக்கான பாவம். ஸோ அது வந்து 7ஆம் பாவ சூரியன் தொடர்பு இருக்கும்போது தலைமை பண்பு இருக்கக்கூடியவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து மனைவியாவோ கணவனாவோ அமைவாங்க. இவங்க வந்து இந்த ஒருத்தர் ஜாதகர் 7ஆம் பாவத்தில் சூரியன் இருக்காங்க, லக்னத்தில் சூரியனே இல்லைன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளாக இருப்பாங்க. பட் இவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு தலைமை பண்பில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. இதே 2மே சூரியனாக இருந்ததுன்னா அவங்க தான் சில நேரம் நீங்கள் பார்ப்பீங்க. சில பேர்லாம் 2 பேருமே வந்து மேடைக்கு போவாங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து எல்லாத்தையும் முன்னணிந்து செய்வாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறது அந்த மாதிரி கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ உங்கள் லக்னமும் 7ஆம் பாவமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் 7ஆம் பாவம் சூரியன் இருந்தால் அதுக்குரிய குவாலிட்டிஸ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் பாவம். 8ஆம் பாவத்தில் வந்து சூரியன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, அப்புறம் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட எலும்பு தான் வந்து சூரியனுடைய காரகம். ஸோ எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் எலும்பு வந்து இப்போ எலும்பு முறிவு இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் நீங்கள் ஒரு 30 வயசுல 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு 8ல் சூரியன் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வலி எதுவும் பெருசாக ஏதாவது ஒரு சின்ன வலி வந்தால் கூட ஒரு கழுத்து வலியோ முதுகு வலியோ வந்தால் இப்போவே பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வயசு ஆகும்பொழுது 40 வயசுக்கு மேலே போகும்போது அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறும். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த கிட்னி ஸ்டோன் வர்றது, அது வந்து தண்ணி சரியாக குடிக்கலன்னா வரும். பட் சந்திரனும் 8ல் இருந்து சூரியனும் 8ல் இருந்து கனெக்ஷனில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் சூரியன்கிறது வந்து 9ஆம் பாவம் நம்பிக்கை பாவம். நம்ம அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து மேலே ஏறுறதுக்கு காரணமே நம்பிக்கை தான். நம்ம எல்லாரும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம். அப்போது 1, 9 சூரியன் தொடர்பு இருந்ததுனால தான் அவங்க வந்து அரசியலில் இருப்பாங்க. 1, 5, 9 இல்லை 1, 9னா அவங்க கண்டிப்பாக எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கிறது அந்த மாதிரி பிடிக்கும். அது சாதாரண ஒரு ஸ்கூலில் காலேஜில் கிளாஸ் ரூமில் இருந்து ஆரம்பித்து சில பேர் வந்து நேரடியான பாலிடிக்ஸ்லேயே கூட இன்வால்வ் ஆவாங்க. இப்போ அந்த 9ஆம் பாவங்கிறது நம்பிக்கை பாவம்னு சொல்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து சூரியன் சனி தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு கம்யூனிஸ்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இதே வந்து சூரியன் புதன் தொடர்பு இருந்தால் ஒரு கைண்ட் ஆஃப் திராவிடியன் பாலிடிக்ஸோ இல்லை வந்து ஒரு ஏத்திஸ்ட் அந்த மாதிரி பாலிடிக்ஸில் இருப்பாங்க. அதே வந்து சூரியன் குரு தொடர்பு இருந்தால் ஒரு கேபிட்டலிஸ்டுக்கான தன்மை இருக்கும். சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்தால் ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு பை ஃபோர்ஸ் நம்புவாங்க, மிலிட்ரி அந்த மாதிரி நம்புவாங்க, அந்த மாதிரி ஒரு இது பண்ணணும்னு நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் பொறுத்தும் அது ஐடியாலஜிக்கலி அங்கே வந்து மாறும். தென் அதுக்கப்புறம் வந்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவ சூரியன்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் அதில் அதிகாரமுள்ள ஒரு நல்ல ஜாபுக்கு போகணுன்னா இப்போ 2, 6 இருந்தால் கூட கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம். 2, 6 சூரியன் இருந்தால் கூட. ஆனால் 2, 6, 10 இருந்ததுன்னா அந்த ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவ சூரியன் வந்து எனி ஜாபில் இருந்தாலும் சரி அந்த கம்பெனியில் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறது, ஷூட்டில் இருக்கிறது, அந்த அந்த பதவிகள் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் பாவ சூரியன் தான் போவாங்க. ஏன்னா இவங்களால தான் வந்து மனிதர்களை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்க சொல்கிற பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வச்சுக்குவாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால் வந்து 10ஆம் பாவ சூரியன் வந்து அந்த மாதிரி இருக்கும். இதே பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து டென்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்கலாம். எனிதிங் சூரியன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், கால்சியம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவ சூரியன்கிறது வந்து ஜென்ரலாக 11ஆம் பாவங்கிறது புகழ், நம்மளுக்கு தெரியறது அந்த மாதிரி விஷயங்கள், லாபம் எல்லாம். இவங்களுக்கு 11ஆம் பாவ சூரியன் போது கவர்மெண்ட்டால் அவங்களுக்கு லாபங்கள் இருக்கும், அப்பாவால் லாபங்கள் இருக்கும், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோடைய அதாவது இவங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்து நிறைய நண்பர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய இடத்துல பொசிஷனில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு ஈஸியாக நண்பர்களாக இருப்பாங்க. அது வழியாக இவங்களுக்கு நிறைய லாபங்கள் நடக்கும். அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதே 12ஆம் பாவம் சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவங்கிறது எப்பவுமே வந்து ரகசியம், அதாவது தலைமறைவு, அப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நாடு விட்டு போகிறது இந்த மாதிரியெல்லாம். ஸோ அது 12ஆம் பாவம் சூரியன் தொடர்பு இருக்கும்போது ஒன்று கவர்மெண்ட் வேலைக்காக வெளிநாடு போகிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகி அதனால் வந்து நாடு கடத்தப்பட்டவங்களாகவும் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டுக்காக தலைமறைவாகி அவங்க ஒரு பின்னாடி இருந்து ஸ்பை வேலை இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ரகசிய காப்பு கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தூக்கம் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து காலையில் டைம்க்கு ஏஞ்சிருவாங்க. எப்போ படுத்தாலும் காலைல டைம்க்கு ஏஞ்சிருவாங்க. இது வந்து சூரியன் இருக்கிறவங்க, அதாவது 12ஆம் பாவம் சூரியன் தவிர மற்ற தொடர்புகளும் இருக்கும். அது உங்கள் கேபி சார்ட்டில் பார்த்தா தான் தெரியும். மற்ற தொடர்புகள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும். பட் 12ல் சூரியன் மட்டும் டாமினண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டைம்க்கு ஏஞ்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சூரியனுடைய காரணங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த காரணம் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.